அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். உலகத்துல எல்லா இடங்களையும் நிறைய பிசினஸை பார்க்கிறோம். பெட்டி கடையிலிருந்து ஜவுளி கடையிலிருந்து நகைக்கடை வரைக்கும் எல்லாருமே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நல்ல ஹெல்த்தியா இருக்கிறதுனா அதை வச்சுதான் வாழ்க்கையே இருக்கு. உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம ட்ரெஸ் பண்ண முடியும், நகை நட்டு போட்டு அழகா போக முடியும். ஆனா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம மதுரையில பார்க்கிறோம், நூற்றுக்கணக்கான ஆஸ்பத்திரிகள், நூற்றுக்கணக்கான மெடிக்கல் ஸ்டோர், இதெல்லாம் மக்களுக்கு தேவையா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு உண்மை நல்லா தெரிய வருதுன்னு சொல்றாங்க. தப்பான உணவு சாப்பிட்டுதான் மனுஷனுக்கு நோய். தப்பான உணவு நோய், சரியான உணவு ஆரோக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க நாட்டில் ரொம்ப கம்மி தான். ஒரு இயற்கை வைத்தியம் கற்றுக்கிட்டவங்க பிஎன்எஸ் டாக்டர்ஸ் இதை ஏற்றுக்கிறாங்க, சித்தா டாக்டர்ஸ் ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே பத்தியம் சொல்லுவாங்க. பத்தியம்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவான ஃபுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நொல்லு ஜாஸ்தி வருது. புளிக்குழம்பு, ஊறுகாய், புளி ரசம், பழைய குழம்பு சூடாக்கி சாப்பிட்ற தரித்திரம், ராத்திரி 11 மணிக்கு பேய் மாதிரி உட்காந்து சாப்பிட்றது, நிறைய மசாலா ஐட்டங்களாக சாப்பிட்றது, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், பள்ளி சிக்கன், எக் ரைஸு, நூடுல்ஸு, சாணிப்பொரி, ஷவர்மா, இப்படி துப்பாக்குற ஐட்டமாக ஊருக்கு நிறைய இருக்கு. அதை செய்யறதுக்கு கூட சோம்பேறித்தனம். வீட்டில் செஞ்சா கூட பரவாயில்ல. இதை நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது என்ன சிக்கலாயிருந்தா, அந்த ஃபாஸ்டாக செய்யும் போது நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்க வேண்டிய கட்டாயம் வந்தது. இதனால தான் நாட்டில் தோல்வியாகி, இதனால தான் உடம்பு கெட்டு போகுது, இதனால தான் குடல் கெட்டு போகுது, இதனால தான் அல்சர் அதிகமாக வருது, இதனால தான் பைல்ஸ் நிறையா வருது, இதனால தான் ரத்தத்தில் கொழுப்பு சேருது. ஏன்னா அந்த மண்டி எண்ணெய், நெகட்டிவான எண்ணெய், ஆர்கானிக் இல்லாமல் செக்கு இல்லாத ஒரு ரிஃபைன்டு ஆயில்ங்கிற பொருள் அது ஓடிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட் கலர்ஃபுல்லாக இருக்குறதுக்காக நிறைய கலரிங் சேர்ப்பாங்க. அது அதோட பெரிய கொடுமை. வழக்கமான அரிசியை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல அரிசியெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அந்த பாலிஷ் ரைஸ், ப்ளீச் ரைஸாக சாப்பிட்றோம். அதனால சர்க்கரை வியாதி. அப்போ சர்க்கரை வியாதிக்கு எது காரணம்? உடம்புல கெட்ட கொழுப்பு சேர்ந்ததுக்கு எது காரணம்? ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுக்கு எது காரணம்? அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிகளை போனாலே தெரிஞ்சு போச்சு, நெகட்டிவ் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டுக்காரு. எப்போ பார்த்தாலும் புரோட்டா சிக்கனாக சாப்பிட்றாரு, எப்போ பார்த்தாலும் ராத்திரி லேட்டாக தான் சாப்பிட்றாரு, எப்போ பார்த்தாலும் அவரால் கிரேவி இல்லாமல் சாப்பிட முடியாது. இப்படி உடம்புக்கு அசிடிட்டியான அமிலத்தன்மையான உணவுகளை நிறைய சாப்பிட என்ன ஆயிடுது? உடம்பு கெட்டு போகுது. உடம்பு கெட்டு போனா என்ன அர்த்தம்? குடல் கெட்டு போனா உடம்பு கெட்டு போகுது. அப்போ குடலை கெடுக்கிற உணவுகள் நாட்டில் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும்போது இந்த அமுத சுரபிங்கிற உணவே மருந்து அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிற அந்த இயற்கை உணவத்துக்காரங்க புதுசாக ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. மதுரை மக்களுக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல உணவு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட இறங்கியிருக்காங்க. எப்படி? இவங்க கொடுக்குற இயற்கை உணவத்தில் கண்டிப்பான முறையில் அஜினோமோட்டோ கெமிக்கல் கிடையாது, மசாலா ஐட்டங்கள், நெகட்டிவான ஐட்டங்கள் கிடையாது, கெமிக்கல் ஃபுட்டு கிடையாது. மெயினாக சொல்லப்போனால் மைதா சேர்க்க மாட்டாங்க. மைதா தப்பா? ஆமாங்க, மைதா மகா தப்பு. அதோட கொடுமை சீனி, மகா தப்பு. யாராவது உலகத்தில் சீனி இல்லாமல், மைதா இல்லாமல், இந்த பாலிஷ் ஐஸ் இல்லாமல் ஓட்டல் நடத்த முடியுமா? நடத்தி காட்டணும். அப்படி ரிஸ்க் எடுத்து மதுரை மாநகர் மக்கள், இந்த மாமதுரை மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோட வள்ளலார் வழிவந்த வள்ளலார் பக்தர்களான அமுத சுரபி இயற்கை உணவத்து குரூப் இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. மதுரையில் அந்த நரிமேடா எந்த ஏரியா சார்? ஆலங்குளம் ஏரியாவில் டாய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எதிரே ஒரு உன்னத முயற்சியா, உயரிய முயற்சியா மதுரை மக்களுக்கு உணவின் மூலம், நல்லா கவனிங்க, உணவின் மூலம் ஆரோக்கியத்தை ஓட்டலை ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருப்போம். அதான் உங்களோட பாலிசி. ஆரோக்கியமா இருக்கிறது எப்படி? ஆரோக்கியமா உணவு சாப்பிட்டாதான் முடியும். ஆனா ஹோட்டல்ல போய் கிடைக்குமா அப்படி ஒரு பேரு, கெட்ட பேர் இருக்கு. எப்படி? ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு கேடு அப்படிங்கிற பேர் இருக்கு. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிற அப்புறம் பேசுவோம். ஆக மொத்தம் ஹோட்டல் சாப்பாடு ஏன் கெடுதி அப்படின்னா அது சேர்க்கிற கெமிக்கல், பழைய மாமிசங்கள், பிறகு நெகட்டிவான அருவறுப்பான அஜினோமோட்டோஸ், கெமிக்கல், சோடா உப்பு, இதெல்லாம் போடும்போது வயிறு பாடா போயிருக்கு. நாக்கு டேஸ்டாக தான் இருக்கு. ரெண்டு நாக்கு படுத்துற பாட்டுல வீணா போயிடும். ஆனா இந்த எண்ணத்தையே மாற்றி அமைக்கும் முறைக்கு இந்த அமுத சுரபி இயற்கை உணவுக்காரங்க அற்புதமான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அவரோட லட்சியமே என்ன தெரியுமா? இனி ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு கேடில்லை, இனி ஹோட்டல் சாப்பாடை சாப்பிடலாம்ங்கிறதுக்காக எல்லாரும் இதே மாதிரி ஆரம்பிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே மதுரையிலே ஒரு 10 15 ஹோட்டல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மதுரை மக்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு குறையும். ராத்திரி பேய் மாரி 11 மணிக்கு சிக்கனும் புரோட்டாவும் கிரேவியும் சாப்பிட்டு 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 வயிறு வெந்து போய் காலையில் 2 பாத்ரூம் வருமா வராதா, இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. வரும் ஆனா வராது. அந்த அளவுக்கு மலச்சிக்கல். அப்போ மலச்சிக்கல் வந்தால் மனசு சிக்கலாகிடுது, ரத்த கட்டு போயிடுது, இதயத்தில் கொழுப்பு அடைக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் கூடுது. இவ்வளவு நொல்லும் தேவையா? தண்ணி அடிச்சுதான் வீணா போனது இல்லை, தப்பு தப்பா சாப்பிட்டாலும் வீணா போயிடுறோம். தண்ணி அடிச்சு சரக்கு அடிச்சுதான் கெட்டு போனது இல்லை. இந்த கல்லீரலையும் இந்த குடலையும் ஆசன குழாயும் பாடா படுத்துற மாதிரி, கிட்னியை பாடா படுத்துற மாதிரி நெகட்டிவான அசிடிட்டி ஃபுட்டை வி ஹவ் டு அவாய்ட். நம்ம அதை தவிர்த்தே ஆகணும். எந்த உணவை? அமிலத்தன்மையான உணவை குறைத்து நார்ச்சத்து மிக்க, நீர் சத்து மிக்க, பல உணவு சம்பந்தப்பட்ட ஃபைபர் கொண்ட உணவுகள் சாப்பிடணும். அப்போ அசிடிட்டி ஃபுட், அல்கலைன் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அசிடிட்டியான அமில உணவை குறைத்து அல்கலைன் ஃபுட்டை கொடுக்க முடியுமா? முடியும். சாதாரண தோசைக்கு பல முடக்கத்தான் தோசை சாப்பிடுங்க. வெள்ளை வெள்ளேறி வழங்காத பொன்னி அரிசி சாப்பிட்டு சுகர் ஏறி ஏறி வீணா போயிட்டு இருக்கு. அந்த பாலிஷ் ரைஸை விட்டுட்டு கைக்குத்தல் அரிசி, மாப்பிளச்சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, காட்டியான அரிசி, எங்க ஞான தகப்பன் நம்மாழ்வார் வழி அழகாக இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க. அமுத சுரபி இயற்கை உணவுக்காரங்க இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை கையில் எடுத்து கூடவே டேஸ்டாக கொஞ்சோண்டு அரிசி மாவை சேர்த்து முடக்கத்தான் தலை, முள்முருங்கை, முருங்கை இலை, இந்த மாதிரி பாட்டிமார்களை கொண்டு பாட்டிமார்களின் பாசமிகு உணவு கூடமாக இன்னைக்கு அமுத சுரபி இயற்கை உணவு உருவாயிருக்கு. மதுரை மாணவருக்கு நன்மை செய்யும் வகைக்கு டி ஆலங்குளம், குளமங்கலம் மெயின் ரோட்டில் நீங்கள் ஒரு நாள் விசிட் வந்து பாருங்கள். இந்த ஹெர்பல் டீல சீனி போட மாட்டாங்க. மகா சக்தி நிரம்பிய ஒரு பாரம்பரியமான நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குமா? வந்து பாருங்க. 2 நாக்குக்கு ஆசைப்பட்டு கண்ட டீயை குடிச்சு வீணா போடுறத விட ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய நாட்டு சர்க்கரை டீ டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவர் கூட ஆவாரம் டீ வச்சிருப்பாங்க. இந்த சளி இருமலை போக்கக்கூடிய ஓமவழி துளசி கலந்த ஒரு டீயை கொடுக்குறாங்க. மக்களுக்கு ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய அற்புதமான தெய்வீக ஹோட்டலா, மக்களுக்கு தாய்மை உணர்வோட பக்கத்திலே டாய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, அதுக்கு ஏற்காப்பான நிலைமை இருக்கு, அமைஞ்சிருக்கு பாருங்க. அப்ப தாய்மை உணர்வோட பாசத்தோட அமுத சுரபியா மக்களுக்கு நல்ல உணவு வழங்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அமுத சுரபி உணவை மருந்து இயற்கை உணவு தான். இதுல நீங்க டைம் கிடைக்கும்போது வந்து சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டீயை சாப்பிட்டு பாருங்க, ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு பாருங்க. இங்க இருக்கிற முறுக்குல மைதா கிடையாது, கம்பு முறுக்கு, எனர்ஜி கட்டு, பேரிச்சம்பழம் கட்டு, அருகம்புல் சாறு, முடக்கத்தான் கீரை தோசை, முடக்கத்தான் கீரை சூப்பு, நரம்பு தளர்ச்சி போக்கக்கூடிய முருங்கைக்காய் சூப்பு, அற்புதமாக கிட்னியை சட்னியாய்ப்பு கிடக்கு. நாட்டில் ரொம்ப இருக்கு. எப்போ பார்த்தாலும் சில்லி சிக்கனும் பள்ளி சிக்கனாக சாப்பிட்டு சாப்பிட்டு கிட்னி அபிஜுது கிடக்கு. நிறைய ஆம்லேட்டு, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், துபாக்கூர் அரிசியாக சாப்பிட்டு சோத்தில் எண்ணெயை போட்டு வதக்கி சாப்பிட்டதுனால ரொம்ப பேருக்கு கிட்னி சட்னி ஆகிடுச்சு. அதை காப்பாற்றுறதுக்காக மூக்கரட்டை சூப்பு அல்லது மூக்கரட்டை தோசை இங்கே தான் அது கிடைக்கும். பாட்டி வைத்தியர்கள், அதாவது நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னா வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம பாசமொழி சித்தர்கள் சொன்ன விஷயம், சித்தர்கள்லாம் எல்லாருக்கும் மறந்து போச்சு. நம்ம 2 தலைமுறைக்கு முன்னாடி பாட்டி சொன்ன விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வீட்டில் முடியும், ஹோட்டலில் முடியாது. ஆனால் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு
இந்த அமுத சுரப்பி இயற்கை உணவத்துக்காரங்க ரிஸ்க் எடுத்து மதுரை மக்கள் மேல அளவு கடந்த அன்பு வச்சு பாசமுள்ள மனுஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்காருன்னா அவர் நண்பர் தான். அவருடைய தலைமையில இவங்க செய்கிறாங்க. நீங்க இன்னைக்கு இருந்து டைம் கிடைக்கும் போது ஒரு விசிட் வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கியத்திற்காகவே தப்பான உணவை தடுத்து நல்ல சத்தான அசிடிட்டி இல்லாத ஆல்கலைன் உணவை தரக்கூடிய மாமனிதர்கள் அடங்கிய இந்த சபையில் அமுத சுரபி என்ற இயற்கை உணவத்திற்கு நல்ல ஆதரவு கொடுப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தை, உங்கள் தலைமுறையை காப்பாற்ற ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டு வாழ்க நலமுடன் கூறி வழிபடுகிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், அமுத சுரபி வாழ்க, உங்கள் அக்கறையும் அன்பு வாழ்க, வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.